யோவான் ஸ்நானனுடைய சாட்சி. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் ஸ்நானன் தன்னை பற்றி கூறுவது. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் ஸ்நானனுடைய சீசரில் சிலர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் கொடுக்கும் ஞானஸ்நானத்தை குறித்தும் யோவானிடம் முறையிடுகிறார்கள். ரவி, உம்முடனே கூட இருந்தாரே, அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்று யோவானிடத்தில் கூறுகிறார்கள். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுப்பது போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்காமல் வித்தியாசமாக கொடுத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று வேத பண்டிதர்களில் சிலர் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் கூறுகிறார்கள். யோவான் ஸ்நானன் தான் ஞானஸ்நானம் முறைமையை ஆரம்பித்தவன் என்றும், ஆகையினால் யார் ஞானஸ்நானம் கொடுத்தாலும் யோவான் ஸ்நானனை போலவே அவனுடைய முறைமையை பின்பற்றி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றும் இவனுடைய சீஷர்களில் சிலர் எதிர்பார்த்திருக்க கூடும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று யோவானிடத்தில் அவனுடைய சீஷர்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுப்பதினால் யோவான் ஸ்நானனுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் உண்டானது போல இந்த சீஷர்கள் நினைக்கிறார்கள். ஏனெனில் யோவான் ஸ்நானன் யாரை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அவர் இப்போது ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று யோவானுடைய சீஷர்கள் வருத்தப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுப்பதனால் வரக்கூடிய பேரும் புகழும் யோவானையே சேர வேண்டும் என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கொடுத்ததினால் இயேசு யோவானுக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அவனுடைய சீஷர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு யோவானுடைய சாட்சி அவசியமில்லை. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று இயேசு கூறுகிறார். யோவான் ஸ்நானன் மூலமாக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட கன மகிமையை விட யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட மரியாதை அதிகமாகும். இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று அவனை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகருவதில் யோவான் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினால் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் குறைந்து போய்விடவில்லை. இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நல்ல சாட்சி கொடுத்ததினால் மெய்யாகவே யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் சிறப்பு மிகுந்ததாயிற்று. ஆனால் யோவானுடைய சீஷர்களோ அப்படி நினைக்கவில்லை. எல்லோரும் இயேசுவிடத்தில் போகிறார்களே என்று யோவானிடம் முறையிடுகிறார்கள். ஊழியக்காரர்களில் அநேகர் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருமையும் இருப்பதாக நினைக்கிறார்கள். எல்லா மரியாதையும் தங்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று பேராசைப்படுகிறார்கள். ஜனங்கள் தங்களை தவிர வேறு யாரையும் உயர்வாக பேசக்கூடாது என்று ஊழியக்காரர்களில் சிலர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பிரச்சனை சபை வரலாற்றில் பல காலமாக தொடர்ந்து வருகிறது. கிறிஸ்துவின் ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் இதுபோன்று பெருமை வரக்கூடாது. அழிவுக்கு முன்னானது பெருமை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் எல்லா ஜனங்களும் போவதனால் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் மங்கி போகும் என்று அவனுடைய சீஷர்கள் தவறாக நினைக்கிறார்கள்.
இந்த விஷயத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நம்மை விட மற்றவர்களிடத்தில் அதிகமான வரங்களும் தாளந்துகளும் தேவ கிருபையும் இருப்பதினால் நம்முடைய ஊழியம் மங்கி போகும் என்று நினைக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பெரிய ஊழியங்களை நம்முடைய சிறிய ஊழியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சோர்வடைந்து விடக்கூடாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய சித்தத்தின்படி தமது கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அந்த அளவில் குறைவில்லாமல் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். தேவன் நமக்கு கொடுக்கும் தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காக உண்மையான இருதயத்தோடு பயன்படுத்த வேண்டும். நம்மை எப்படிப்பட்ட கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுக்கு நாம் கட்டளையிடக்கூடாது. தீர்மானம் பண்ணுகிற பொறுப்பை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்துவிட்டு அவருடைய பாதபடியில் மனத்தாழ்மையோடு அமர்ந்திருந்து நம்மை குறித்த அவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் தமக்கு பிரியமான பிரகாரம் தம்முடைய பாத்திரங்களை பயன்படுத்துகிறார், உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார். பரலோகத்தில் இருந்து யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். தன்னுடைய சீஷர்கள் தன்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து முறையிட்டது யோவான் ஸ்நானனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. தான் நினைப்பதும் எதிர்பார்ப்பதும் நடைபெறுவதற்காக யோவான் சந்தோஷப்படுகிறான். ஆகையினால் தன்னுடைய சீஷர்களை இதற்கு மேல் முறையிட விடாமல் அவர்களுக்கு உடனடியாக பிரதியுத்தரம் கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய மனதில் தான் நினைப்பதையும் அவரை குறித்து தான் ஏற்கனவே சாட்சி கொடுத்ததையும் அவர்களிடத்தில் மறுபடியுமாக உறுதி பண்ணுகிறான். யோவான் ஸ்நானன் ஒருபோதும் தன்னை இயேசு கிறிஸ்துவை விட உயர்த்தியது இல்லை. அவர் பெருகவும் தான் சிறுகவும் வேண்டும் என்பதுதான் யோவான் ஸ்நானனுடைய உள்ளத்தின் வாஞ்சை. தன்னை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு யோவான் ஸ்நானன் தன்னை வெகுவாக தாழ்த்துகிறான். பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சாட்சியாக அறிவிக்கிறான். தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு யோவான் ஸ்நானன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். தேவனுடைய தெய்வீக ஆதீனத்தின் பிரகாரம் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் தமது சித்தத்தின் பிரகாரம் ஊழியங்களை பிரித்துக் கொடுக்கிறார். தேவனுடைய தெய்வீக கிருபையானது அவருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் மனுஷருக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மை விட மற்றவர்களுக்கு மேன்மையான வரங்களும் கிருபைகளும் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் நம்மை விட அதிகமாக ஊழியம் செய்தாலோ அல்லது பல தேசங்களுக்கும் பிரயாணம் செய்து உலகம் முழுவதும் சென்று ஊழியம் செய்தாலோ அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார் எனும் சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் இருந்து இந்த மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அங்கிருந்து கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று யோவான் தன் சீஷருக்கு நினைவுபடுத்துகிறான். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கூறுகிறான். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கும்போது அதை பார்த்து பொறாமைப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ சோர்வடைவதற்கோ தனக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷரிடத்தில் கூறுகிறான். போதும் என்ற பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்மை விட மற்றவர்களுக்கு தேவன் அதிக வரங்களை கொடுக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்கள் போதுமானது என்னும் திருப்தியான எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவன் மற்றவர்களை அதிக வல்லமையாக பயன்படுத்தும் போது அவர் நம்மை இம்மட்டுமாக பயன்படுத்துவதற்காக நாம் திருப்தி அடைய வேண்டும். பெரிய ஊழியங்களின் பார்வையில் நம்முடைய சிறிய ஊழியம் மங்கி போனாலும் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் மங்கி எறிந்தாலும் நம்முடைய திரியை தேவன் ஒருபோதும் அணைத்து விட மாட்டார். ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போவதற்கு தேவனுடைய கிருபையே காரணம் என்பதை யோவான் ஸ்நானன் தெளிவுபடுத்துகிறான். தேவன் தமது கிருபையையும் ஆவியையும் இயேசுவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருப்பதினால் ஜனங்கள் அவரை அதிகமாக நேசிக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்று யோவான் ஸ்நானன் சாட்சியாக கூறுகிறான். இதுவரையிலும் தன்னிடத்தில் வந்த ஜனங்கள் இப்போது இயேசுவினிடத்தில் போகும்போது தன்னுடைய ஊழியம் மங்கி போனாலும்
தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது என்று யோவான் உறுதியோடு இருக்கிறான். தன்னுடைய ஊழியத்தை தேவனே ஆரம்பித்து வைத்தவர் என்றும், ஏற்ற வேளை வரும்போது தன்னுடைய ஊழியத்தை அவரே முடித்து வைக்கிறவர் என்றும் யோவான் விசுவாசிக்கிறான். ஆகையினால் இதுவரையிலும் தன்னிடத்தில் வந்த ஜனங்கள் இப்போது இயேசுவினிடத்தில் போவதை பார்க்கும்போது தன்னுடைய ஊழியம் முடிந்துவிட்டது என்று யோவான் பூரண திருப்தியோடு இருக்கிறான். பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பது சத்தியமான வாக்கியம். நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது நிலைக்காது. தேவன் நமக்கு தேவையானதை தர வேண்டும், அதுவே நிலைக்கும். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் ஏற்கனவே கூறிய சாட்சிக்கு தன்னுடைய சீஷர்கள் தனக்கு சாட்சி கூற வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் எதிர்பார்க்கிறான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று யோவான் தன்னுடைய சீஷர்களிடம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறான். பிரதான ஆசாரியர்கள் தன்னுடைய ஊழியத்தை பற்றி பலவிதமான கேள்விகளை கேட்ட போதிலும் யோவான் தன்னை கிறிஸ்து என்று கூறவில்லை. அதுபோலவே தன்னுடைய சீஷர்கள் தன்னை பற்றி பெருமையாக நினைத்த போது கூட யோவான் தன்னை கிறிஸ்து என்று கூறி பெருமைப்படவில்லை. யோவான் ஸ்நானனுடைய நிலைமையில் ஒருபோதும் மாற்றம் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கூறும்போது யோவான் ஸ்நானன் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக கூறுகிறான். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகிறார்களே என்று தன்னுடைய சீஷர்கள் வருத்தப்பட்ட போது கூட யோவான் தன்னை உயர்த்துவதற்கு எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. தான் கிறிஸ்து அல்ல என்று ஏற்கனவே கூறியதற்கு தன்னுடைய சீஷர்களையே சாட்சியாக ஏற்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருக்கு பாதையை செவ்வை பண்ணும்படி தான் அனுப்பப்பட்டவன் என்று தான் ஏற்கனவே கூறியதை தன்னுடைய சீஷரிடம் மறுபடியும் நினைவுபடுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண தான் வந்திருப்பதினால் அவருடைய பாதையில் யோவான் ஸ்நானன் ஒருபோதும் தடையாக குறுக்கே நிற்க விரும்பவில்லை. தன்னுடைய சீஷர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனபோது யோவான் ஸ்நானன் அதை குறித்து வருத்தப்படவில்லை. இயேசுவிடத்தில் போனவர்களை கண்டிக்கவில்லை. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜனங்களை வழிநடத்துவதற்காகவே தான் அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டதாக சாட்சி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது யோவான் ஸ்நானனுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிற்று. ஏனெனில் இவன் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவுக்கு போட்டியாக எந்த காரியத்தையும் இதுவரையிலும் செய்யவில்லை. தன்னுடைய சீஷரிடத்தில் யோவான் ஸ்நானன் தன்னை பற்றி பெருமையாகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி சிறுமையாகவோ இதுவரையிலும் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து பெருகவும் தான் சிறுகவும் வேண்டும் என்பதுதான் யோவான் ஸ்நானனுடைய விருப்பம். ஆனால் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களிடத்திலோ மாறுபாடான குணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் எல்லா ஜனங்களும் போகும்போது யோவானுடைய சீஷர்கள் அவனுடைய ஊழியம் குறைவுபடுவதாக வருத்தப்படுகிறார்கள். இயேசுவின் மீது பொறாமைப்படுகிறார்கள். தன்னுடைய சீஷர்களின் தவறை யோவான் ஸ்நானன் எச்சரித்து திருத்துகிறான். யூதர்கள் எதிர்பார்க்கிற மேசியா தானே என்று யோவான் ஒருபோதும் தன்னுடைய சீஷர்களிடத்தில் கூறியதில்லை. இவ்வாறு கூறுவதற்கு பதிலாக தான் கிறிஸ்து அல்ல என்றும் இயேசுவே கிறிஸ்து என்றும் அறிவிக்கிறான். இக்காலத்து ஊழியர்களில் யோவான் ஸ்நானனை போல தங்களை தாங்களே தாழ்த்தும் ஊழியக்காரர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஜனங்கள் தங்களை கனப்படுத்தினால் தாங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஊழியக்காரர்கள் சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள். இவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையில் தாங்களும் ஒரு பங்கை பெற்று அந்த மகிமையை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது நம்முடைய உண்மையான நிலைமைக்கு அதிகமாக யாராவது நம்மை உயர்த்தி பேசினாலோ அல்லது புகழ்ந்து பேசினாலோ அந்த புகழ்ச்சியையும் உயர்வையும் நாம் அங்கீகரிக்க கூடாது. நமக்கு அவற்றை உரியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மை பெருமைக்கு பாத்திரவான்களாக எண்ணக்கூடாது. நாம் பெருமையை நாடினால் நமக்கு அழிவு நிச்சயம். ஜனங்கள் ஏமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை ஏமாற்றும் ஊழியத்தை செய்யக்கூடாது. மணவாளனுடைய தோழன். மணவாட்டியை உடையவனே மணவாளன்.
மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வளர்ச்சி பெறுவதற்காக யோவான் ஸ்நானன் சந்தோஷப்படுகிறான். தன்னுடைய சீஷர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போவதற்காக யோவான் ஸ்நானன் மிகுந்த திருப்தி அடைகிறான். தன்னுடைய சந்தோஷத்தை ஒரு உவமையினால் யோவான் இங்கு விளக்குகிறான். இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் தன்னை மணவாளனுடைய தோழனாகவும் பாவித்து தன்னுடைய சந்தோஷத்தை விவரிக்கிறான். மணவாட்டியை உடையவனே மணவாளன். எல்லோரும் மணவாளனிடத்தில் வருவது இயல்பு. இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருப்பதினால் எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள். இது சரியானதே என்றும் இதனால் தன்னுடைய சந்தோஷம் சம்பூரணமாயிற்று என்றும் கூறுகிறான். ஆத்துமாக்கள் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் இயேசு கிறிஸ்துவிடம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த ஆத்துமாக்களே இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் தன்னை மணவாளனுடைய தோழனாக பாவிக்கிறான். மணவாளனுக்கு மணவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த தோழன் உதவி புரிவான். மணவாளனை பற்றி மணவாட்டியிடம் உயர்வாக பேசுவான். மணவாளனுக்கு மணவாட்டி கிடைக்கும் போது மணவாளனுடைய தோழனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட சந்தோஷம் இப்போது தனக்கு உண்டாயிருப்பதாகவும் அந்த சந்தோஷம் பரிபூர்ணமாக இருப்பதாகவும் யோவான் ஸ்நானன் விவரிக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையோடு ஊழியம் செய்கிறவர்கள் மணவாளனுடைய தோழர்களாக இருக்கிறார்கள். மனுஷர் மத்தியிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உயர்வாக பேசுகிறார்கள். மணவாளனை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். மணவாளனிடத்தில் இருந்து கடிதங்களையும் செய்திகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் மணவாளனுடைய சார்பில் மணவாளனுக்காக செயல்படுகிறார்கள். மணவாளனுடைய தோழர்கள் அவருக்கு அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரிடத்தில் இருந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவற்றை சந்தோஷமாக நிறைவேற்ற வேண்டும். மணவாளனுடைய தோழர்களாகிய ஊழியக்காரர்கள் ஆத்துமாக்களை விசுவாசத்தினாலும் அன்பினாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே விசுவாசிகளுக்கு மணவாளனாக இருக்கிறார். மணவாளனுடைய தோழன் அவருக்கு அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கும் போது அவருடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த தோழனை போலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் அவர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை சந்தோஷமாய் செய்ய வேண்டும். இந்த சந்தோஷம் பரிபூர்ணமான சந்தோஷமாய் இருக்கும். கல்யாணத்தில் மணவாளனுடைய தோழனுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். இவனும் ஒரு சில சடங்குகளை செய்வான். மணவாளனும் மணவாட்டியும் முதன்முறையாக பேசிக் கொள்வதை கேட்கும் போது மணவாளனுடைய தோழனுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று என்று யோவான் சொல்லுகிறார். யோவான் இவ்வாறு எழுதியிருப்பதினால் அவன் மணவாளனுடைய தோழன் மட்டுமே, இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க மாட்டான் என்று பொருள் கூறக்கூடாது. யோவானும் கிறிஸ்துவின் மணவாட்டியாகவே இருப்பான். பரலோக நகரமாக்கிய புதிய எருசலேம் கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் பரலோக நகரமாகிய புதிய எருசலேமுக்கு போவார்கள். யோவான் ஸ்நானனும் அவர்களில் ஒருவனாக இருப்பான். ஆபேலில் இருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்தோர் எல்லோருமே புதிய எருசலேமுக்கு போவார்கள். இந்த வசனத்தின் மூலமாக யோவான் ஸ்நானன் தான் மணவாளன் அல்ல, மணவாளனுடைய தோழனே என்பதை வலியுறுத்துகிறான். எல்லா பரிசுத்தவான்களும் மணவாளனுடைய தோழராக இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் ஜனங்களை கிறிஸ்துவிடம் அழைத்தான். அதுபோலவே மணவாட்டியின் அங்கத்தினர்கள் எல்லோரும் ஜனங்களை கிறிஸ்துவிடம் அழைத்து வர வேண்டும். அவர் பெருகவும் நாம் சிறுகவும், அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பேரும் புகழும் ஊழியமும் பெருக வேண்டும் என்றும் அதே வேளையில் தன்னுடைய பேரும் புகழும் ஊழியமும் சிறுக வேண்டும் என்றும் யோவான் ஸ்நானன் விரும்புகிறான். இயேசு கிறிஸ்து பெருகுவதும் தான் சிறுகுவதும் நீதியானது என்றும் அங்கீகரிக்கப்படத்தக்கது என்றும் அங்கீகரிக்கிறான். இதனால் தனக்கு பூரண திருப்தி உண்டாயிருப்பதாகவும் பூரண சந்தோஷம் உண்டாயிருப்பதாகவும் அறிவிக்கிறான்.
இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதை காணும்போது யோவான் ஸ்நானனுடைய சந்தோஷம் பரிபூர்ணமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போதுமே வளரும் ராஜ்யமாக இருக்கிறது. அதிகாலை வேளையில் சூரியனின் வெளிச்சம் குறைவாக இருந்து மதிய வேளையில் அந்த வெளிச்சம் அதிகரிப்பது போல தேவனுடைய ராஜ்யமும் அதிகரிக்கும். ஒரு கடுகு விதையானது விதைக்கப்படும் போது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது பெரிய மரமாக வளர்வது போல தேவனுடைய ராஜ்யமும் வளர்ந்து பெருகும். தன்னுடைய ஊழியம் வளர்ச்சி பெறாமல் குறைவதற்காக யோவான் ஸ்நானன் வருத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும் என்பதும் தான் சிறுக வேண்டும் என்பதும் யோவான் ஸ்நானனுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரகாசம் வெளிப்படும் போது மற்ற எல்லா மகிமைகளும் அவருடைய மகிமைக்கு முன்பாக மங்கி போகும். அதிகாலை வேளையில் சூரியனின் வெளிச்சம் தோன்றும் போது விடிவெள்ளி நட்சத்திரத்தின் வெளிச்சம் மங்கி போவது போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு முன்பாக நட்சத்திரங்களாக இருக்கும் மற்ற வெளிச்சங்கள் எல்லாமே மங்கி போகும். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருந்தாலும் அதற்காக அவரை துதித்து நம்முடைய நிலைமையில் திருப்தி அடைய வேண்டும். நாம் ஒன்றுமில்லாமல் போனாலும் கிறிஸ்து நமக்கு எல்லாமாக இருப்பதாக நாம் சந்தோஷப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறவர். இதையெல்லாம் உணர்ந்துதான் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து பெருகவும் தான் சிறுகவும் வேண்டும் என்று கூறுகிறான்.